दकारान्तः नपुंसकलिङ्गः तत् शब्दः मीनिंग दट प्रथमा विभक्ति तत् ते तानि द्वितीया विभक्ति तत् ते तानि அப்போ திருத்தியா விபக்தியில இருந்து சப்தமி விபக்தி வரைக்கும் இருக்கணுமா இருக்க வேண்டாமா இருக்கணும் இருக்கணும் ஆனா இல்லையே என்ன சொல்ல வரா மேல இருக்க மாதிரியே எந்த புல்லிங்காவோ ஸ்ரீலிங்காவுக்கும் இருக்க மாதிரியே புல்லிங்கத்துல இருக்கிற மாதிரியே அப்போ இந்த இடத்துல ஒரு வேர்டு இருக்கு பாருங்க இதை கவனிச்சுக்கோங்க சேஷம் சேஷம்னா என்னது மீதின்னு அர்த்தம் சேஷம்னா என்னது சேஷம் சேஷம்னா என்னது மீதி மீதி பும்வத் இதுல கூட வருது இல்ல பித்ருசேஷம்னு சொல்லுவாங்க அது பித்ருசேஷம் ஆமா அந்த வேர்டு தானே அது ஆமா சரியா ஓகே 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 சொல்லுவா மீதினா சேஷம் அப்படின்னா மீதி என்ன மீதி அப்படின்னு நம்ம கேட்போம் அப்போ சுவாமி பிரதமா விபக்தியும் த்விதியா விபக்தியும் மட்டும் சொல்லிட்டீங்களே மீதி திருத்தியா விபக்தியிலேயும் சப்தமி விபக்தி வரைக்கும் சேவிக்கணுமா வேண்டாமா சொல்லணுமா வேண்டாமா இந்த கேள்வி நம்ம கேட்போமா இல்லையா கேட்டா அவர் என்ன பண்ணிட்டார் பும்வத்து அப்படின்னு சொல்லிட்டார் பும்வத்து அப்படின்ற வார்த்தைக்கு என்னடா அர்த்தம் அப்படின்னா புல்லிங்கத்தில் இருப்பது போல் எடுத்துக்கொள்ள வேண்டியதுன்னு சொல்லியாச்சு என்னது பும்வத்துனா புல்லிங்கத்தில் இருப்பது போல் எடுத்துக்கொள்ளணும் சரி புல்லிங்கத்தில் இருப்பது போல் எடுத்துக்கொள்ள வேண்டும்னா என்ன அப்படின்னா இப்ப நம்ம இங்க போயிட்டு பாக்குறோம் இங்க புல்லிங்கத்துல திருத்தியா விபக்தி என்ன இருக்கு தேன தாபியாம் தஸ்மை தாபியாம் தேபியா தஸ்மாத் தாபியாம் தேபியா தஸ்ய தயோஹோ தேஷாம் தஸ்மின் தயோஹோ தேஷு அப்போ இந்த தேன அப்படின்ற வார்த்தையிலேருந்து இந்த தேஷு அப்படின்ற வார்த்தை வரைக்கும் இருக்கக்கூடிய 15 வார்த்தைகளை அப்படியே எடுத்துக்கோன்னு அர்த்தம் சரியா எடுத்துட்டு இங்க வந்து இதுக்கு கீழே திருத்தியா விபக்தி சதுர்த்தி விபக்தி பஞ்சமி விபக்தி சஷ்டி விபக்தி சப்தமி விபக்தி எழுதிட்டு அந்த தேன தாபியாம் தைஹி தஸ்மை தாபியாம் தேபியான்னு எழுதிக்கோன்னு சொல்ல வரா புரியுறதா அதுக்கு வந்து என்ன சொன்ன சேஷம் சேஷம் பும்பத்து பும்பத்து அவ்வளவுதான் புரியுதா பும்பத்து ஓகே கும்பதுக்கு என்ன சொன்னீங்க சுவாமி கும்பதுக்கு மீனிங் என்ன சொன்னீங்க ஏ சுவாமி கும்பதுக்கு மீனிங் என்ன சொன்னீங்க எது கும்பலா கும்பது பும்பத் பும்வத்து பும்வத்து பும்பத்துனாக்க அந்த பேலன்ஸ் அங்க இருந்து எடுத்துக்கலாம் புல்லிங்கத்தில் உள்ள நீங்க கவனிக்கல சரியா பாருங்க கவனிங்க பும்வத்து அப்படின்னா என்ன அர்த்தம்னா புல்லிங்கத்தில் இருப்பது போல் அப்படின்னு அர்த்தம் என்னது புல்லிங்கத்தில் இருப்பது போல் அவ்வளவுதான் அதனுடைய மீனிங் அப்போ ஸ்ரீலிங்கத்தில் இருப்பது போல்னா என்னன்னு சொல்லுவா அதாவது ஸ்திரீலிங்கத்தில் இருப்பது போல் நம்ம எடுத்துக்கோ நம்ம சொல்லலையே நான் சொல்றது புரியுறதா உங்களுக்கு நபும்சகலிங்கம் இருக்கா இல்லையா ஆமா இந்த நபும்சகலிங்கத்துல பேசிக்கான கான்செப்டே என்னன்னா பிரதமா விபக்தியும் த்விதியா விபக்தியும் மட்டும்தான் புதுசா இருக்கும் புரிஞ்சுக்கோங்க என்னது பிரதமா புதுசா இருக்கும் பாக்கி எல்லாம் எடுத்து போட்டுக்க வேண்டியதுன்னு சொல்றான் புரியுறதா தத்து தே தானி தத்து தே தானி வெயிட் தத்து தே தானி தத்து தே தானி திருத்தியா விபக்தி காணுமே அப்படின்னா காணும்னு தேடாதீங்க தேன தாபியாம் தைஹி எங்க இருக்கு தேன தாபியாம் தைஹி புல்லிங்க அந்த புல்லிங்கத்தை எடுத்து அந்த திருத்தியா விபக்தியை எங்க போட்டுக்கோங்கன்னு சொல்றான் புரியுறதா சரி சதுர்த்தி விபக்தி காணுமே எங்க இருக்கு சதுர்த்தி விபக்தி நேரா புல்லிங்கத்துல எடுத்துக்கணும் ஆமா அப்ப புல்லிங்கத்துல சதுர்த்தி விபக்தி தஸ்மை தாபியாம் தேபியான்னு இருக்கும் அதை அப்படியே எடுத்து இங்க போட்டுக்கோங்க பஞ்சமி விபக்தி தஸ்மாத் தாபியாம் தேபியா அதை எடுத்து இங்க போட்டுக்கோங்க அடுத்தது சஷ்டி விபக்தி தஸ்ய தயோஹோ தேஷாம் அதை எடுத்து இங்க போட்டுக்கோங்க சப்தமி விபக்தி தஸ்மின் தயோஹோ தேஷு அதை எடுத்து போட்டுக்கோங்க புரியுறதா அப்போ நபும்சகலிங்க சப்தம் வந்து முதல்ல 2 விபக்தி மட்டும் தான் கொடுத்துருப்பா மூணாவது விபக்தியில இருந்து எது மாதிரி இருக்கும் புல்லிங்கத்துல இருக்கிற மாதிரி அதாவது மூணாவது விபக்தியில இருந்து 7வது விபக்தி சப்தமி விபக்தி அதுல இருந்து ஃபுல்லா அப்படியே எடுத்துக்கணும் ஏகவச்சனம் த்விவச்சனம் பகுவச்சனம் 3 எடுத்துக்கணும் அப்படியே அவ்வளவுதான் சுவாமி சரியா சுவாமி இதுதான் இத நம்ம வந்து இப்ப பாக்கல ரொம்ப நாளா இதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஆனா
இந்த கான்செப்ட் தெரியாம பார்த்துட்டு இருக்கோம். எந்த இடத்துல? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ இந்த இடத்துல அடியேன் சுவாமி. நமஸ்காரம் சுவாமி. கோவில் கிளம்பியாச்சு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சூப்பர் சுவாமி. என்ன சுவாமி நம்மள விட்டுட்டீங்களா சுவாமி? நான் எங்க சுவாமி உங்களை விட்டேன்? நான் ஏன் விட போறேன் சொல்லுங்க பாக்கலாம். நல்லா போயிருந்தது கிளாஸ், அந்த 3:30 மணி கிளாஸ் ஜம்முன்னு போயிருந்தது. கரெக்ட் தான். ஏன்னா இந்த ஸ்கூல்ல ரொம்ப மனக்குறையா இருக்கு எனக்கு, அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. கரெக்ட் தான் அடியே, நான் ஒத்துக்கிறேன். என்ன பண்றது நீங்களே சொல்லுங்க பாக்கலாம். இல்ல சனி ஞாயிறுல கூட ஜஸ்ட் ஒரு ஈவினிங் அந்த டைம் மெயின்டைன் பண்ண முடியாது. சாட்டர்டே சண்டே அதான் அடியேன். இப்போ சாட்டர்டே நீங்க பாத்தீங்கன்னா அடியேன் பள்ளிக்கூடம் உண்டு அடியேன். ஓஹோ. அந்த சாட்டர்டே தான் ஏதாவது ஒரு ஒர்க்கை பண்ணி கொடுத்துட்றா. நான் என்ன பண்றதா இருக்கு, சனிக்கிழமை வந்து ஒத்துன்ட்டு 3:30 மணி அப்படி வச்சுட்டு கடைசி நேரத்துல முடியல, என்னால வர முடியலன்னு சொல்ல வேண்டியதா இருக்கு. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அதனாலதான், வேற ஒண்ணுமே இல்லை. ஏதாவது ஆப்ஷன் இருக்காதுக்கு, ஏதாவது ஒரு ஆப்ஷன் பண்ணி கண்டிப்பா பண்றாடியே. சரியா? அந்த இது எப்போ புக் எப்போ அதெல்லாம் ஏரியாவோட பாஸ் பண்ணிட்டா ஒரு மனசு சந்தோஷமா சொல்லி கொடுத்த வரைக்கும் கண்டிப்பா அடியேன் நான் அதுக்கான ஏற்பாடை கண்டிப்பா பண்றேன். எனக்கு டைம் இருக்க மாட்டேன்றது சுவாமி. நான் எல்லாமே எனக்கே தெரியறது. என்னடா இது பாதி பண்றேன், பாதி முடிக்காம இருக்கணும்னு தெரியாது. உடம்பு சரியா நடுவு 3 மாசம் கஷ்டப்பட்டு பாவம். அது எனக்கு என்னன்னா எல்லாரையும் விட்டு கொடுக்கவும் முடியல. அதே நேரத்துல அன்பால் கட்டிப்பட்டா சிலரையும். ஆமா, அதே நேரத்துல அதுக்கு உடம்பும் ஒத்துழைக்க மாட்டேன்றது. அது கஷ்டம் தான். 4:30ல இருந்து ராத்திரி 10:30 வரைக்கும்னா அது முடியாது, கஷ்டம் தான். உடம்பு கஷ்டம் தான். அது இங்க பாடசாலையை பார்க்க வேண்டியதா இருக்கு. அங்க ஒரு 3 மணி நேரம் அங்க ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. அடுத்து போனா கரெக்டா ஒரு 10 மணி நேரம் அங்கேயே ஆயிடுறது. புரியுது, ரொம்ப பெரிய விஷயம் சுவாமி. அதனாலதான் கொஞ்சம் இதுவா இருக்கு. நான் கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன் சுவாமி. டெய்லி ஒரு பாடம் அனுப்புறதே ரொம்ப நல்லா இருக்கு சார். இல்ல கண்டிப்பா அனுப்புறேன். அதுவே பாருங்க, லாஸ்ட் ஒரு 1 மந்தா ஒரு போஸ்டிங் கூட கிடையாது குரூப்ல. எனக்கே அது கொஞ்சம் லஜ்ஜையா தான் இருந்தது, என்னடா இது பண்ண முடியலையே அப்படின்னு. ஆனா டைம் எங்க போறதுன்றது எனக்கே தெரியல எனக்கு. ஏன்னா அது ஹெல்த் முக்கியம் இல்லையா குருஜி? அது முக்கியம். அதான் ராட்ச பதாகா பாடம் கூட நல்லா இருந்தது சார். அந்த இதுதான் ஸ்கூல் தான் ஃபுல்லா ஆக்குபை பண்ணிடுறது. இதுவா இருக்கு. நான் அதுக்கு ஏத்த மாதிரி ஏற்பாடு பண்ணி நான் பண்றேன். சரியா? ரொம்ப சோம்பரத்துல அடியேன் ஒண்ணு இல்லடியா, நினைக்கவே இல்லடியா. அந்த புக்கை ரெடி பண்ணி வைங்க, நான் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அதை நீங்க வீடியோ எல்லாம் அனுப்பிச்சுவீங்க எல்லாத்தையும் எனக்கு கொஞ்சம். அனுப்புறேன் கண்டிப்பா. கோவில் இருக்கும், ஃப்ரீயா இருக்கும், பாத்துட்டு இருக்கேன் எல்லாத்தையும். கண்டிப்பா அனுப்புறேன். கோவில் தர போயிட்டு இருக்கேன், டைம் ஆயிடுச்சு. தேங்க்யூ. இப்போ இங்க பாத்தீங்கன்னா அகாராந்தகா நபும்சகலிங்கா பலசப்தகான்னு போட்டிருக்கேன். இதுல பலம் பலே பலானி பலம் பல இது ஹே பலம் ஹே பல ஹே பலே ஹே பலானி பலம் பலே பலானின்னு போட்டுட்டு இப்போ சேஷம் அகாராந்த புல்லிங்க ராமசப்தவத்துன்னு போட்டா கவனிச்சிங்களா நீங்க? புரியுறதா? சேஷம் அகாராந்த புல்லிங்கஹ ராமசப்தம். ஆமா ஆமா ஆமா. அப்போ திருத்தியா விபக்தி ராமசப்தத்துல எப்படி இருக்கும்? ராமேன ராமாபியாம் ராமைஹி இல்லையா? அதே மாதிரி நீங்க இங்க பலேன பலாபியாம் பலைஹின்னு எழுதிக்கணும். புரியுறதா? பலேன பலாபியாம் பலைஹி. ஆமா, அங்க ராமாய ராமாபியாம் ராமேபியா, இங்க பலாய பலாபியாம் பலாய பலாபியாம். அதுதான். அப்போ நபும்சகலிங்கத்தை பொறுத்த வரைக்கும் முதல் 2 விபக்திகள் தான் இருக்கும். 3வது விபக்திகள்ல இருந்து இல்லையேன்னு நம்ம நினைச்சுக்க வேண்டாம். அது மாஸ்குலின் ஜெண்டர்ல இருந்து நம்ம எடுத்துக்கணும். சரியா? இது தத்து சப்தம் நபும்சகலிங்கம் தவிர பல சப்தம் நபும்சகலிங்கமும் வருதா? இது பல சப்தத்துக்கும் அப்படிதான். புஷ்பம்னு நீங்க சப்தம் எடுத்தீங்கன்னா அதுக்கும் அதான். நபும்சகலிங்க சப்தம்னு நீங்க எடுத்துட்டீங்கன்னாவே அதுல ஃபர்ஸ்ட் 2 விபக்தி மட்டும் தான் அவன் கொடுப்பான். 3வது விபக்தியில நீங்க எதுல இருந்து எடுத்துக்கணும்? புல்லிங்கத்துல இருந்து. அவ்வளவுதான். சரியா? இது ஒண்ணு கொஞ்சம் டீடைலா உங்களுக்கு சொல்றேன். அப்போ ஒண்ணு கொஞ்சம் டீடைலா உங்களுக்கு புரியும். சரியா?